பாபநாசம் கிளம்ப தயாராயிட்ட கமல். ரமேஷ் அரவிந்த் இயக்கத்துல கமல் நடிச்சிட்டு வரும் உத்தம வில்லன் படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சு அடுத்து மலையாளத்துல சூப்பர் ஹிட்டான திருஷ்யம் படத்தோட தமிழ் ரீமேக்ல நடிக்க தயாராயிட்டாரு கமல். இந்த படத்துக்கு பாபநாசம்னு தலைப்பு வச்சிருக்கிறது தெரிஞ்ச விஷயம்தான். பாபநாசம் படத்துல கமலுக்கு ஜோடியா எந்த நடிகை நடிக்க போறாங்கன்றது முடிவு ஆகாமலேயே இருந்தது. முதல்ல மலையாளம் மற்றும் தெலுங்கு திருஷ்யம் படங்கள்ல நடிச்ச மீனாவே தமிழ்லயும் நடிக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனா இப்போ அந்த கமலுக்கு ஜோடியா நடிக்கிறது கௌதமி தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த தகவலை பாபநாசம் படத்தை இயக்கும் ஜீது ஜோசப்பே தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துல பெண் போலீஸ் அதிகாரி கேரக்டர் ஒன்று முக்கிய கேரக்டரா இருக்கு. இந்த கேரக்டர்ல நடிக்க ஸ்ரீதேவி பெயர் பரிசீலிக்கப்பட்டது. பிறகு அந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டு அந்த கேரக்டர்ல மலையாளத்துல நடிச்ச ஆஷா ஷரத்தியை நடிக்க வைக்கலாம்னு தீர்மானிச்சுட்டாங்களாம். இவங்களோட கேரக்டர் தவிர படத்துல இன்னொரு முக்கிய போலீஸ் கேரக்டரும் இருக்கு. கிட்டத்தட்ட வில்லன மாதிரி நெகட்டிவான இந்த போலீஸ் கேரக்டர்ல நடிக்க இப்போ கலாபவன் மணியை இறுதி செஞ்சிருக்காங்க. பாபநாசம் படத்தோட படப்பிடிப்பு விரைவில் திருநெல்வேலியில ஆரம்பமாக இருக்கு.